எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ட்ஸாப். ஸோ நீங்கள் எல்லாரும் thumbnailல பார்த்துருப்பீங்க. எஸ், தமிழ் வீடியோஸ் இஸ் பேக் அண்ட் ஐ எம் பேக். ஏன்னா நிறைய நாள் ஆச்சு நம்ம தமிழ் வீடியோஸ் போடவே இல்லை. நான் இங்கிலீஷில் ஹிந்தியில் தான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில பேர்லாம் சப்போர்ட்டில் மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழ் வீடியோஸ் ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு, தமிழ் வீடியோ ஏன் வரலன்ட்டு. ஸோ எஸ், வி ஆர் அகெயின் பேக் வித் அ தமிழ் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம், thumbnailல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் சீக்ரெட்னு போட்டிருக்கோம். ஸோ ட்ரேடிங் சீக்ரெட்னா என்னது, ஒரு ஐ ஒன்ட் சே ஒரு ப்ராப்பர் சீக்ரெட்னு ஒன்றும் இல்லை. பட் நம்ம இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒன்லி டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி டேட்டாவை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நீங்கள் வெறும்னு டெக்னிக்கலை மாத்திரம் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா அது தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்லி ஃபண்டமெண்டல் ஒன்லி டேட்டாவை பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுவும் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு accuracy லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும்னாக்கா யூ ஹேவ் டு அலைன் த டெக்னிக்கல்ஸ் அலாங் வித் த டேட்டா. ஓகே, டெக்னிக்கல்ஸும் டேட்டாவும் மேட்ச் ஆச்சு, ரெண்டும் உங்களுக்கு ஒரே இண்டிகேஷன் கொடுக்குறதுனாக்கா யூ ஆர் குட் டு கோ வித் இட், ஐ வுட் சே. ஓகே, ஸோ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஒரு லைவ் ஸ்டாக் எங்க டெக்னிக்கலி எனக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு, ஆனா டேட்டா எனக்கு சப்போர்ட் பண்ணாதனால அந்த ஸ்டாக் மேல போல, அந்த ஸ்டாக் அங்கிருந்து கீழே வந்துருச்சு. ஸோ அது எந்த ஸ்டாக்கு, எப்படி நம்ம அந்த மூமெண்ட்டை பிடிச்சிருக்கலாம், எப்படி நம்ம அங்க ட்ராப் ஆகாதிக்கு ப்ராப்பரா எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ யாராவது குவான்ட்ஸாப்ல புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் குவான்ட்ஸாப்போட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலனாக்கா இமீடியட்டாக அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இன்ஸ்டாலிங் த அப்ளிகேஷன் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதும் இம்மீடியட்டாக உங்களுக்கு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடச்சிரும். எஸ், 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் இம்மீடியட்லி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ தட் 25 ஃப்ரீ டூல்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவைஸ் யுவர் ட்ரேடிங். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃப்ரீ டூல்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஆனால் குவான்ட்ஸாப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70லேருந்து 80 டூல்ஸ் இருக்கு. ஸோ 25 டூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு குவான்ட்ஸாப்போட ஒரு சில ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ், ஒரு பெய்ட் டூல்ஸை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா கீழே வீடியோ லைப்ரரியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லைப்ரரியோட லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரம் தேர் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரீடைரக்ட் யூ டு த வீடியோ லைப்ரரி பேஜ். ஆர்எல்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே லேர்ன் செக்ஷனுக்கு போங்க. செல்ஃப் லேர்னிங்கல்ல வீடியோ லைப்ரரி இருக்கு. ஸோ வீடியோ லைப்ரரி என்னதுனாக்கா இங்கே வந்து குவான்ட்ஸாப்போட எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ உங்களுக்கு எல்லா டூல்ஸுமே இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் இங்கே பாருங்க லாங்குவேஜில் போய் தமிழ் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோலாம் ஹிந்தியில் இருக்கு, மராட்டியில் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்களுக்கு தமிழில் வேணும். ஸோ நாங்கள் வந்து எல்லா டூல்ஸுமே குவான்ட்ஸாப்போட கிட்டத்தட்ட எவ்வளோ டூல் இருக்குமோ இங்கே பாருங்க எல்லாமே நான் தமிழில் போட்டிருக்கேன். இது எல்லாமே தமிழ் வீடியோஸ் தான், நான் பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது புரியலனாக்க வீடியோலாம் பார்க்கறச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, ஏதாவது புரியல, எந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலனாக்கா மேலே பாருங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கோம். இமீடியட்டாக ஹெல்ப்லைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க எங்களை, இமீடியட்டாக உங்களுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரொஃபைலுக்கு போங்க, சப்போர்ட்டுக்கு போங்க. இங்கே பாருங்க support@quantsap.com இருக்கு. நீங்கள் இங்கே போய் எங்களுக்கு மெயிலும் பண்ணலாம். உங்களுக்கு தமிழில் ஏதாவது கேட்கணும், தமிழில் ஏதாவது இன்டராக்ட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே டைரெக்டாக என் பேரை போடலாம். இங்கே மெயிலில் எனக்கு விக்னேஷ் கூட பேசணும்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என் கூட உங்களை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் டாபிக், தட் இஸ் ட்ரேடிங் சீக்ரெட். ஸோ ட்ரேடிங் சீக்ரெட் என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா தட் இஸ் நத்திங். ஓகே, ஸோ இங்கே பாருங்க நான் ஒரு பிக்சர் இங்கே வச்சிருக்கேன் பிளாக் போர்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் திஸ்? ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். நீங்கள் சொல்லுங்க, give me a second, let me mark it again. Okay, so let's say this is a resistance and you can say this is a support level. Okay, so stop வந்து எப்படின்னா இங்க பாருங்க மல்டிபிள் டைம்ஸ் இங்க ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே வருது. ஓகே, அண்ட் இங்க நீங்க சப்போர்ட் பாத்தீங்கன்னா இங்க சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்றது. so this is support and that is resistance we say. ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஸ்டாக் மேலே போயிருச்சு, ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்துருச்சு. ஓகே, ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்துருச்சு. இப்போ யூஸ்வலி ஆஸ் எ டெக்னிக்கல் ட்ரேடர் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணுவேன், சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணுவேன். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்துருச்சுனாக்க ஐ வில் கோ அண்ட் பை தட். கரெக்ட், நான் வந்து சிம்பிளி அதை போய் பை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து டெக்னிக்கலி ஒரு பிரேக் அவுட் தெரியுது அண்ட் ஐம் எக்ஸ்பெக்டிங் அ மூவ், ஸோ ஐ வில் கோ அண்ட் பை தட். சிம்பிள். கரெக்ட், பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னாக்கா இங்கே பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டாக் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய தடவை ஸ்டாக் கீழே வந்துடும்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆப்ஷன் தான் வாங்குவோம். அண்ட் நம்ம எந்த ஆப்ஷன் வாங்குவோம், பீங் அ ரீட்டைல் ட்ரேடர், எனக்கு எங்க குறைச்ச பணம் கொடுக்க வேண்டி தேவைப்படுறதோ நான் அந்த ஆப்ஷனை தான் வாங்குவேன். ஐ won't go and buy ஏடிஎம். மோஸ்ட்லி ஒரு சில பேர் ஏடிஎம் வாங்குவாங்க. இஃப் யூ see மோஸ்ட்லி பையர்ஸோட ஆக்டிவிட்டி ஏடிஎம் ஆப்ஷன்ல தான் இருக்கும். பட் யாராவது ஃப்ரெஷர் வந்தாங்கனாக்கா மார்க்கெட்ல எங்க நம்மளுக்கு குறைச்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆப்ஷன் கிடைக்கிறது பார்ப்பாங்க. இப்போ இதே 170 180னாக்க அவங்க போய் 200 ரூபா கால் ஆப்ஷனை வாங்குவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டாக் கொஞ்ச நாள் மூவ் ஆகலைனாக்கா டீப் ஓடிஎம் ஸ்டாக்கோட தீட்டா வந்து ரொம்ப குயிக்காக டிகே ஆகிட்டே இருக்கும். ஆஸ் த டைம் ப்ரோக்ரஸஸ் தீட்டா டிகே ரொம்ப குயிக்காக ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் அல்டிமேட்லி ஜீரோ ஆகிடும் அண்ட் யூ வில் லூஸ் ஆல் யுவர் இன்வெஸ்டட் கேபிட்டல். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளி டெக்னிக்கலில் பிரேக் அவுட் வந்து நான் ட்ரேட் எடுக்கணும், இதை பார்த்தீங்கன்னா தப்பு. சும்மா டேட்டாவை மாத்திரம் பார்த்து நான் ட்ரேட் எடுப்பேன்னா அதுவும் தப்பு. கிளப் போத், கிளப் டெக்னிக்கல் ஆஸ் வெல் as டேட்டா. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் வந்துருச்சு வச்சுக்கோங்க. அண்ட் பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெசிஸ்டன்ஸ் எதனால ரெசிஸ்டன்ஸா இருக்கு, பிகாஸ் அங்க கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ டெக்னிக்கலி உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. அண்ட் அலாங் வித் இட் இஃப் கால் ரைட்டர்ஸ் ஆல்சோ அன்வைண்டிங் தியர் பொசிஷன்ஸ். ஓகே, technically breakout vandachu, along with it also the call writers have started unwinding their position. Okay, rendum paakanum. Okay, call writers positions unwind பண்றாங்க and technically support technically resistance break ஆயிடுச்சுனாக்க நம்ம ஒரு strong move expect பண்ணலாம். பட் breakout வந்ததுக்கு அப்புறம் instead of unwinding call writers positions cut பண்ணல, instead of unwinding they are increasing their positions. call writers கூடிட்டே இருக்காங்க. அந்த டைத்துல என்ன நடக்கும், இந்த பிரேக் அவுட் சஸ்டைனபிளா இருக்காது, அந்த கீழே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ அண்ட் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஹவு டு செக் அன்வைண்டிங் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கோட எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ டு ட்ராக். இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் ஓஐல. ஓகே ஃபர்ஸ்ட் லெட் மீ டேக் யூ டு த சார்ட். கிவ் மீ a second, let me take you to the chart, that will be more better I would say. Okay, let me go to 1 hour time frame chart. Okay, so இது வந்து நான் சிட்டி யூனியன் பேங்கோட சார்ட் போட்டிருக்கேன். ஓகே, if you see this is சிட்டி யூனியன் பேங்க். ஓகே, இது வந்து நான் வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி தான் இந்த ட்ரேட் வந்துருது. நல்ல பிரேக் அவுட்டும் வந்துருச்சு. ஆனா நான் ட்ரேட் எடுக்கல. ஏன் எடுக்கலங்கிற ரீசன் உங்களுக்கு சொல்றேன். so you will agree with it. ஓகே, இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்க இங்க பாருங்க ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. இங்க பாருங்க மல்டிபிள் டைம் 1 2 3 மூணு தடவை இங்க பாருங்க. அண்ட் இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த லெவல்ல. ஓகே, சோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி இங்க பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க, இங்க பாருங்க வால்யூமும் பாருங்க, என்னமா ஸ்பைக் கொடுத்து நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு. யூசுவலி இப்போ ரீட்டைலர் என்ன பண்ணுவான்னாக்க, ஓ இந்த லெவல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இட் இஸ் நாட் லைக் மேல போயிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து க்ளோஸ் பண்ணல. ஸ்டாக் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெயின் பண்ணிருக்கு அந்த லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா. ஸோ யூசுவலி ஒரு ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க போய் பை பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து திருப்பி கிட்டத்தட்ட 175ல இருந்து கிட்டத்தட்ட 168 169க்கு வந்துருச்சு. ஓகே, அண்ட் வீக்கெண்ட் வந்து மார்க்கெட்டும் க்ளோஸா இருந்தது. ஸோ ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு. இப்போ வந்து நம்ம மாசத்துல இப்பதான் மாசம் தொடங்கி இருக்கு, ஜாஸ்தி ப்ரீமியம் டிகே ஆகாது. பட் இந்த மாதிரி செனேரியோ உங்களுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்ததுனாக்கா உங்களுக்கு ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ திருப்பி இங்க இருந்து மேல போக ஆரம்பிக்கிறது, தட் இஸ் செகண்டரி. நம்ம என்ன பாக்குறோம்னா இங்க பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் ஏன் திருப்பி கீழே வந்துருச்சு. ஓகே, நான் அங்க வாங்கியிருந்தேன் என்ன நடந்திருக்கும் சிட்டி யூனியன் பேங்க் என்னைக்கு நடந்திருக்கு பாருங்க. இது பாருங்க, இந்த கேண்டில் வந்து 10 ஹால் கிட்டத்தட்ட ஒரு 9 ஹால்ல இருந்து 10 ஹால்குள்ள 1 மணி நேரம் சார்ட் இல்லையா. ஸோ 30ஆம் தேதி கிட்டத்தட்ட 10 மணிக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இது கிட்டத்தட்ட 10 மணிக்கு நடந்தது இந்த சம்பவம். ஓகே, சிட்டி யூனியன் பேங்க்ல நல்ல பிரேக் அவுட் வந்துருச்சு. ஆனா இங்க ட்ரேட் எடுத்திருந்தோம்னா நம்ம நிச்சயமா மாட்டின்னு இருந்திருப்போம். ஏன் இங்க ஏன் நல்ல பிரேக் அவுட், நீங்களே பாருங்க, யாருக்கெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியுமோ அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். பிரேக் அவுட் வந்திருக்கு ஸ்டாக்ல, ஆனா ஸ்டாக் சஸ்டெயினால கீழே வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இங்கே நம்ம பை பண்ணிருந்தா நம்ம மாட்டின்னு இருந்திருப்போம். பட் நான் வந்து பர்சனலா இங்க பை பண்ணல. ஓகே, ஸோ நான் ஏன் பண்ணல, எப்படி நம்ம தப்பிச்சிருக்கலாம் இந்த ஃபேக் பிரேக் அவுட்டை, நம்ம எப்படி தப்பிச்சிருக்கலாம் இந்த ஃபேக் பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணாதீங்க, அதை நம்ம பார்ப்போம். லெட் மீ கோ டு ட்ராக் அண்டர் ஆப்ஷன்ஸ் OI, லெட் மீ கோ டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இங்க பாருங்க சிட்டி யூனியன் பேங்க் போட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு எந்த ஸ்டாக்கை சர்ச் பண்ணுமோ நீங்க அந்த ஸ்டாக்கை போடலாம். அதை பத்திலாம் உள்ள டேட்டாலாம் உங்களுக்கு வந்துடும், நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். இங்க பாருங்க எக்ஸ்பைரி வந்து 26ஆம் தேதி. நீங்க இப்போ ஸ்டாக்ஸ்ல தான் ட்ரேட் பண்றீங்கனாக்க யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன், தட் இஸ்
monthly expiry. But if you are trading in index, you can go and plot weekly expiries as well. Okay, so இப்போ நீங்க இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு நான் நரேஷன் கொடுத்திருக்கு. டார்க் green கலர் பாக்ஸ் வந்து கால் எடிஷன், green hollow பாக்ஸ் வந்து கால் அன்வைண்டிங், ரெட் கலர் பாக்ஸ் டார்க் வந்து புட் எடிஷன் அண்ட் ரெட் hollow பாக்ஸ் வந்து புட் அன்வைண்டிங். ஓகே, now if you see சிட்டி யூனியன் பேங்கோட விலை வந்து இப்போ 170. இப்போ 30ஆம் தேதி இது 175 வரைக்கும் போச்சு இல்லையா? அப்போ என்ன நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து 170ஓட ஸ்ட்ரைக், 175ஓட ஸ்ட்ரைக், இது வந்து 170ஓட ஸ்ட்ரைக். ஓகே, now if you see இங்க பாருங்க 170ஓட ஸ்ட்ரைக். இப்போ இது 175 வரைக்கும் போனப்போ கூட இங்க வந்து அன்வைண்டிங்கே ஆகல. ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல கால் ரைட்டர்ஸ் பொசிஷனை கட்டே பண்ணல. Okay, if call writers are not cutting their position despite a breakout in technical chart, what does that mean? That means call writers are still confident in the stock மேல போகாது, கீழே தான் வரும். அப்படி அவங்களுக்கு கால் ரைட்டர்ஸ்க்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கால் செல் பண்ணதை இம்மிடியேட்டா they will square it off, they will immediately cut their position. பட் அப்படி நடக்கல. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் பாருங்க 170க்கு மேல போயிடுச்சு. ஆனா நீங்க பாருங்க இங்க அன்வைண்டிங் ஸ்டார்ட்டே ஆகல இன்னும். இங்க பாருங்க 21 லட்சம் கான்ட்ராக்ட் ஓபன்டா இருக்கு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் அன்வைண்டிங் I can see 3,70,000 contracts being added. Can you see? இப்போ இங்க பாருங்க 175ல 28 லட்சம் கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் ஓபன்டா இருக்கு. இங்க பிராக்கெட்ல பாருங்க 3 லட்சம் கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. சோ இப்போ வரைக்கும் எனக்கு சிட்டி யூனியன் பேங்க்ல ஒண்ணுமே அன்வைண்டிங்கே தெரியல. ஓகே, சோ இப்போ பிரேக் அவுட் வந்துருச்சு வச்சுக்கோங்க திருப்பி. பட் இங்க அன்வைண்டிங் ஆகலைன்னாக்கா நான் போய் ட்ரேட் எடுக்க மாட்டேன். சோ அன்னைக்கு 30ஆம் தேதி கூட நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சினாரியோ இருந்தது. ஓகே, இங்க வந்து எடிஷன் தான் இருந்தது, இங்க அன்வைண்டிங் ஸ்டார்ட் ஆகல. ஓகே, சோ ஒரு ஸ்டாக் மேல போறது ஆனா ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல அன்வைண்டிங் ஆகலைன்னாக்கா நம்ம அங்க போய் ட்ரேட் எடுக்க மாட்டோம். சிம்பிள். ஓகே, டெக்னிக்கல் பிரேக் அவுட் பிளஸ் கால் ரைட்டர்ஸ் அன்வைண்டிங், that is the time when you can plan a bullish trade. Very simple strategy, very simple strategy. ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம். டெக்னிக்கலி ஒரு நல்ல லெவல் இருக்கு, பிரேக் அவுட் வந்துருச்சா, ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாருங்க அன்வைண்டிங் ஆறுது. அன்வைண்டிங் எப்படி தெரியும்னு இங்க பாருங்க, இந்த மாதிரி ஹாலோ பாக்ஸ் தெரியுறதா, இங்க பாருங்க அந்த மாதிரி தெரியும். இங்க பாருங்க, இங்க வந்து பச்சை கலர் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு பாருங்க, இங்க வந்து ஹாலோ இல்ல பாக்ஸ். So this is not an unwinding, this is a scenario of addition. So despite a breakout, if there is addition instead of unwinding, I won't take a trade because call writers are still active, call writers are still believing that the stock will retrace. Okay, so I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்றேன்னு. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ நிச்சயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட என்ன கருத்துக்களோ அதை நீங்க டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கொண்டு வருவேன். ஸோ இது வந்து நான் பர்சனலா வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஸ்டாக், அதனால எனக்கு தோணிருச்சு இதை டெஃபினட்டா நம்ம மக்களுக்கு நம்ம காட்டுவோம். எதனால அந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆச்சு சிட்டி யூனியன் பேங்க்ல, அதனால நான் டெஃபினட்டா இதை பத்தி வீடியோ உண்டாக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஸ்டாக்கை பத்தி வியூ வேணும், ஏதாவது வேணும்னா நீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம், நாங்க அதை பத்தியும் வீடியோ போடுவோம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி.